வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் முகவுரை. முதல் முறை முகவுரை என்ற கருத்தாக்கம் உருவான நாடு எது? அமெரிக்கா. ஃபர்ஸ்ட் முகவுரை என்ற கான்செப்ட் எந்த நாட்டுல வந்துச்சு? அமெரிக்கால. முகவுரை கடைசியாக எழுதப்பட்டது, ஆனால் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டது? முகப்பில். கடைசியாக முகவுரையே எழுதியிருப்பாங்க, ஆனா ஃபர்ஸ்ட்ல சேர்த்திருப்பாங்க. மூணாவது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தின் முகவுரையின் முன்னோடி எது? அதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, நேரு அவர்கள் எழுதிய குறிக்கோள் தீர்மானம். நாலாவது கொஸ்டின், முகவுரையின் இயல்பு என்ன? சட்டத்திற்கு உட்பட்டு தீர்வு காண முடியாது. அதாவது சட்டத்திற்கு உட்பட்டுனா நான் ஜஸ்டிசபிள். அதாவது முகவுரையில இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் மேலேயும் கேஸ் போட முடியாது. அடுத்த கொஸ்டின், முகவுரையில் உள்ள முக்கிய அம்சங்கள் என்ன? அந்த சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ரஸி அப்படி இருக்கும் இல்லையா, அதுதான். இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அடுத்த கொஸ்டின், இந்திய நாடு தனக்குத்தானே சட்டம் இயற்றும் அதிகாரத்தை என்னவென்று கூறலாம்? இறையாண்மை. இந்த இறையாண்மைனா சாவரனிட்டி. அது அது ஏன் முக்கியம் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் நம்மள ஆண்டுகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க சட்டம் போடுவாங்க நமக்கு. பட் நம்ம விடுதலை ஆயிட்டோம் இல்லையா, அதை குறிக்கிறதுக்காக தான் இந்திய நாடு யாருடைய ஈடுபாடும் இல்லாம தானே சட்டம் இயற்றலாம். அதற்கு பேர் தான் இறையாண்மை. அடுத்த கொஸ்டின், இந்தியா காமன்வெல்த், ஐநா சபை போன்ற அமைப்புகளில் உறுப்பினராக இருந்த போதும் இந்தியாவின் எந்த தன்மை பாதிக்கப்படாது? இறையாண்மை. இப்ப காமன்வெல்த்ல யாரு ஹெட் அப்படின்னா இங்கிலாந்து தான் ஹெட். ஐநா சபையில நிறைய நாடுகள் 191 நாடுகள் ஒண்ணு கூடியிருப்பாங்க. அதுல மெம்பரா இருக்கிறோம்னா அவங்க எல்லாம் நம்மள ரூல் பண்ணுவாங்கன்னா கிடையாது. இதெல்லாம் இருந்தாலும் நம்மளுடைய சாவரனிட்டி எந்த ஒரு விதத்திலையும் பாதிக்கப்படாது. அதைத்தான் சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின், ஏழை மக்கள், பணக்கார மக்கள் என்ற பேதம் பாராமல் அனைத்து மக்களின் நலனுக்காக தனது சேவையை வழங்குவதற்கு என்ன பெயர்? சமதர்மம், ஈக்குவாலிட்டி. ஏழையா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சர்வீஸ், பணக்காரங்களா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஈக்குவலான சர்வீஸ் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஈக்குவாலிட்டி, சமதர்மம். அடுத்த கொஸ்டின், காந்திய சமதர்மம் என்னும் பெயரை நேரு முதலில் உச்சரித்த மாநாடு எது? 1955 ஆவடி மாநாடு. ஃபர்ஸ்ட் ஈக்குவாலிட்டின்ற ஒரு வேர்டையே நேரு எப்ப சொல்லியிருப்பாருன்னா அப்படிதான். அடுத்தது, அனைத்து மதத்தினரும் சமமாக நடத்தப்படுவர் என்பதை குறிக்கும் முகவுரையின் அம்சம் என்ன? எல்லா ரிலிஜனும் இங்க ஈக்குவல் தான். அதுக்கு பேர் தான் செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்யூலர், மதச்சார்பின்மை. அடுத்தது, மதச்சார்பின்மையை அழுத்தமாக வலியுறுத்தும் சரத்துக்கள் என்னென்ன ஆர்டிகல்? ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 28, ஆர்டிகல் 29 அடிப்படை உரிமைகள். அதாவது எந்த ரிலிஜன் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுடைய மதச்சடங்குகளை யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க இந்த மதத்தை தான் பின்பற்றுறீங்க அப்படின்றதுக்காக நீங்க வரி கட்டணும்னு அவசியம். இதெல்லாம் சொல்ற ஆர்டிகல் தான் இது. அடுத்த கொஸ்டின், மக்களே சட்டமியற்றும் அதிகாரத்தை பெற்றிருப்பதை பற்றி குறிப்பிடும் முகவரியின் அம்சம் என்ன? முகவரியில முகவுரை. மக்களாட்சி. மக்களாட்சின்னு டெமோக்ரஸி. ஆமா, இப்ப மக்கள் தான் சட்டம் ஏற்றுறாங்க. ஆனா இங்க நிறைய மக்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு மக்களும் ஏற்ற முடியாது இல்லையா. மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ வச்சு பண்றாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் எம்எல்ஏ, எம்பி அவங்க மூலமா பண்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் மக்களாட்சி. மக்களாட்சியின் வகைகள் என்னென்ன? நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. ஆமா, நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்படும் நாடு எது? சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்துல பாப்புலேஷன் கம். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளபிசைட்னு சொல்லுவாங்க, பொது வாக்கெடுப்பு. ஏதாவது ஒரு சட்டம் ஏற்றணும்னா மக்கள் முன்னாடி அந்த சட்டத்தை அறிவிப்பாங்க. மக்கள் ஓட்டு போடுறத வச்சு எத்தனை பேர் கை ரைஸ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை அப்படியே பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த சுவிட்சர்லாந்துல. பட் இந்தியாவில மக்களை கை தூக்கி ஓட்டு சொல்ல முடியாது இல்லையா. சோ இந்தியாவில் பின்பற்றப்படும் மக்களாட்சி முறை எது? மறைமுக மக்களாட்சி முறை. இங்க நம்மலாம் ஓட் போட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ செலக்ட் பண்ணி வச்சிருப்போம். அவங்களாம் சேர்ந்து சட்டம் ஏற்றுவாங்க. அதுதான் இந்தியாவில் பின்பற்றப்படும் மக்களாட்சி முறை எது அப்படின்னா மறைமுக மக்களாட்சி முறை. நம்ம நேரடியா மக்கள் பண்ண மாட்டாங்க, மறைமுகமா மக்கள் பண்றது. மறைமுகமா ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு பண்றது. 16வது கொஸ்டின், இந்தியாவில் மறைமுக மக்களாட்சி பின்பற்றப்பட காரணம்? ஏன் நான் சொன்னேன், இப்ப சொன்னேன், மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருப்பதால். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் பின்பற்றப்படும் பாராளுமன்ற முறை.
பிரதிநிதித்துவ பாராளுமன்ற முறை. ஏன்னா இங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவ் வச்சுதானே பண்றோம், எம்எல்ஏ எம்பின்ட்டு. அதனால நமக்கு ரெப்ரசன்டேட்டிவா ஒருத்தவங்க வச்சு பண்றதுனால இந்தியாவில் என்ன பார்லிமெண்ட் முறை அப்படின்னா நம்ம இங்கிலாண்டை தான் ஃபாலோ பண்றோம். பட் அங்க இங்க பண்றது பிரதிநிதித்துவ பாராளுமன்ற முறை. அடுத்தது 18, இந்திய நாட்டின் தலைவர் குடியரசுத் தலைவராக இருப்பதால் இந்தியாவில் நடைபெறும் ஆட்சி குடியரசு ஆட்சி. இங்க தலைவர் வந்து பிரதமர் கிடையாது. இந்த தலைவர் யார் சொல்லுவாங்க இந்திய நாட்டின் தலைவர்னா குடியரசுத் தலைவர் தான். அப்ப இதுக்கு பேர் குடியரசு ஆட்சி. ஏன் அப்படின்னா சப்போஸ் ராஜா ஆள்றாரு அப்படின்னா அது குடியரசு ஆட்சி. குடியரசுத் தலைவர் வந்து தலைவரா இருக்கிறதுனாலதான் இது குடியரசு ஆட்சி. அடுத்த கொஸ்டின், முகவுரையில் உள்ள நீதி எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, ஜஸ்டிஸ், சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் சொல்லி 3 நீதியா பிரிச்சிருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் ஒதுக்கீடு வழங்குவது எதை குறிக்கிறது? சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். எல்லாருக்கும் ஈக்குவலா வந்து கோட்டா தராங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து என்னன்னா சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி தான் அதுக்கு அர்த்தம். தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் ஒதுக்கீடு வழங்குவது எதை குறிக்கிறது? சமூக நீதி. அடுத்த கொஸ்டின், ஏழை பணக்காரன் என்ற பேதம் பார்க்காமல் அனைவருக்கும் சம வாய்ப்பு மற்றும் சம ஊதியம் வழங்கப்படுவதை என்னவென்று அழைக்கிறோம்? பொருளாதார நீதி. எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், அதாவது அதான் இவன் ஏழையா இருக்கிறான், இவனுக்கு கம்மி சம்பளம் கொடுத்தா போதும், பணக்காரனா இருக்கிறான் இவனுக்கு அதிக சம்பளம் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லாம எல்லாருக்கும் எக்கனாமிக்கல் வைஸ் வந்து ஈக்குவல் தான் இங்க கொடுக்குறாங்க. அதுக்குதான் வந்து ஈக்குவல் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னு அதுக்கு பேரு. ஆக்சுவலி அதுல இருக்கிற வேர்ட்ஸை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த பிரியாம்பிள் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற வேர்ட்ஸ் தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த கொஸ்டின், யார் வேண்டுமானாலும் தேர்தலில் ஓட்டு போடலாம், தேர்தலில் போட்டியிடலாம் என்பதெல்லாம் எதை குறிக்கிறது? அரசியல் நீதி. ஆமா, உங்ககிட்ட காசு இல்ல, நீ வர தேவையில்ல, நீ வந்து யார் வேணாலும் ஓட்டு போடலாம், 18 வயசு ஆச்சு அப்படிங்கிறது தானே இங்க ரூல். அதை தாண்டி வேற ஏதாவது நீ படிச்சிருக்கணும், இவ்வளவு காசு வச்சிருக்கணும் அப்படிலாம் இல்லைல்ல. ஆனா அங்க கான்ஸ்டியூஷன் மேக் பண்றப்ப ஓட்டு போடுறப்பெல்லாம் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாச்சு இல்லையா, அப்ப ஓட்டு போடுறப்பெல்லாம் வந்து என்னன்னா இந்த மாதிரி நல்லா படிச்சிருக்கணும், சொத்து இருக்கணும்லாம் இருந்தது ரூல்ஸ். இப்ப 18 வயசுங்கிறது மட்டும்தானே நமக்கு ரூல்ஸ். அதுதான் இங்க சொல்றாங்க. இதுதான் யார் வேணாலும் தேர்தலில் போட்டியிடலாம், அதைத்தான் சொல்ல வராங்க அரசியல் நீதி. அடுத்த கொஸ்டின், தனி மனிதன் சுதந்திரம் என்பது குறிக்கும் சரத்து எது? ஆர்டிகல் 21. எல்லாருக்குமே தெரியும், 21 வயசுல வந்துச்சுன்னா 21 வயசு வந்ததுன்னா உனக்கு சுதந்திரம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தனி மனித சுதந்திரம் என்பதை குறிக்கும் ஆர்டிகல் இது, ஆர்டிகல் 21. 26, இந்தியா ஒரு சுதந்திர நாடு என்பதை குறிக்கும் முகவுரையில் உள்ள வார்த்தை எது? சுதந்திரம், ஃப்ரீடம். அடுத்தது, சுதந்திரம் என்ற வார்த்தையை எந்த புரட்சியில், ஆக்சுவலி அதுல என்ன இருக்கும்னா லிபர்ட்டின்னு இருக்கும். சுதந்திரம் என்ற வார்த்தையை எந்த புரட்சியில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது? பிரெஞ்சு புரட்சி, லிபர்ட்டி. பிரெஞ்சுக்காரங்க எப்படி இருப்பாங்க? லிபர்ட்டியா இருப்பாங்க, சுதந்திரமா இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1789 வரிசையா வரும், 789 பிரெஞ்சு. இந்திய அனைவருக்கும் சமமாக மதிக்கப்படுவர் என்பதை கூறும் வார்த்தை எது? சமத்துவம், ஈக்குவாலிட்டி. அனைவரும் சமம் என்பதை கூறும் அரசியலமைப்பு சரத்து எது? ஆர்டிகல் 14. அனைவரும் சமம் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் எது அப்படின்னா ஆர்டிகல் 14. 30வது கொஸ்டின், இந்தியா ஒரு சகோதரத்துவ நாடு என்பதை குறிக்கும் வார்த்தை எது? சகோதரத்துவம், ஃப்ராட்டர்னிட்டி. முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார்? என்.ஏ. பால்கிவாலா. ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு என்.ஏ. பால்கிவாலா. உன்னுடைய ஐடென்டிட்டி கார்டை தாப்பா, வாலா தாப்பா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீண்ட நாள் கண்ட கனவு நிறைவேறியது என்ற முகவரியை பற்றி கூறியவர் யார்? அல்லாடி கிருஷ்ணசாமி. இந்த அல்லாடி கிருஷ்ணசாமி யாருன்னா அந்த 8 பேர்ல ஒருத்தர். அந்த டிராப்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த 8 பேர் கொண்ட குழு, அதுல இருக்க ஒரு ஆள், அதனால அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஜாதகம், ஹோரோஸ்கோப் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா K.M. முன்ஷி. முகவுரையை விலை மதிப்பில்லாத ஆபரணம், திறவுகோல், தங்க அணிகலன் என்று கூறியவர் யார்? இது எல்லாத்தையும் சொன்னது யாருன்னா பண்டிட் தகுர்தாஸ் பார்கவா.
பண்டித் தகுதாஸ் பார்க்கவா. முகவுரையை கீநோட் என்று கூறியவர் யார்? என்எஸ் பார்க்கர். மார்க்கர் வச்சுதானே நம்ம கீநோட் எழுதுவோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. பார்க்கர்னா கீநோட். முகவுரையை அமெரிக்காவின் உறுதிமொழி புரட்சியை போல் உள்ளது என்று கூறியவர் யார்? இதயத்துல்லா. முகவுரையை அரசியல் அமைப்பின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தீர்ப்பு அளித்த வழக்கு எது? 1960 பெருபாரி யூனியன் வழக்கு. அந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க? அரசியலமைப்பின் ஒரு பகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், முகவுரையை அரசியல் அமைப்பின் ஒரு பகுதிதான் என்று தீர்ப்பு வழங்கிய வழக்கு எது? 1973 கேசவானந்த பாரதி வழக்கு. இந்த வழக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தீர்ப்பை வச்சுதான் இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1976 42வது சட்ட திருத்தம் படி முகவுரையை திருத்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், முகவுரை இந்திய அரசியலமைப்பில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி என்று தீர்ப்பு வழங்கிய வழக்கு எது? 1995 எல்ஐசி வழக்கு. இந்த 3 வழக்கும் ரொம்ப முக்கியம். 1960, 1973, 1995. இதுவரை எத்தனை முறை முகவுரை திருத்தப்பட்டுள்ளது? ஒரு முறைதான் திருத்தியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், முகவுரை திருத்தப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார்? இந்திரா காந்தி. இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி. முகவுரை திருத்தப்பட்ட வருடம் எது? 1976 42வது சட்ட திருத்தம். திருத்தத்தின் போது முகவுரையில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் எவை? சமதர்மம், மதச்சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. அடுத்த கொஸ்டின், டெமோக்ரஸி என்பது எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை? கிரேக்கம். அடுத்த கொஸ்டின், மக்களால் மக்களுக்காக மக்களே ஆளும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். அடுத்த கொஸ்டின், எனது மக்களாட்சி கருத்தில் பலவீனமானவருக்கும் பலசாலியிடம் உள்ள அதே வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று கூறியவர் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி மோஸ்ட்லி கிராம மக்களை மெயின் பண்ணி தான் அவருடைய பாயிண்ட் எல்லாமே இருக்கும். அதனால கிராமம்னு வந்துட்டாலோ பஞ்சாயத்து அப்படிலாம் வந்துட்டாலே அது மகாத்மா காந்தியோட கூற்றா இருக்கும். அடுத்த கொஸ்டின், மக்களாட்சி என்பது வெறும் ஆட்சி முறை மட்டுமல்ல, அது சமூக அமைப்பின் ஒரு வடிவம் என்று கூறியவர் BR அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின், சமூக மக்களாட்சி அடிப்படையாக இல்லாமல் அரசியல் மக்களாட்சி நிலைக்க முடியாது என்று கூறியவர் BR அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின், நீதி என்ற வார்த்தை எந்த புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது? 1917 ரஷ்ய புரட்சி. அடுத்த கொஸ்டின், நீதினா ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் எந்த புரட்சியிலிருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா 1917 ரஷ்ய புரட்சி. அடுத்த கொஸ்டின், முகவுரையை பின்பற்றவில்லை என்று கூறி வழக்கு தொடர முடியுமா? முடியாது. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னது யாரு? அமெரிக்காவின் உறுதிமொழி புரட்சி அப்படின்னு சொன்னது யாரு? இந்த ப்ரீஆம்பிள அமெரிக்காவின் உறுதிமொழி புரட்சின்னு சொன்னது யாரு? ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னது யாரு? இந்த 2 பேரையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.